Hey guys, welcome back to our channel Data Coaching. இன்னைக்கு நாம ஒரு super useful topic பார்க்க போறோம். That is common data cleaning mistake and how to fix them. So இந்த data cleaning அப்படின்றது it is the foundation for any data analysis or machine learning project. But நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாம ஒரு சில mistake மேக் பண்ணலாம். அந்த மிஸ்டேக்னால அவங்களுடைய ரிசல்ட் வந்து ராங் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் த கிளாஸ் நம்ம வந்து டேட்டா என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். திஸ் இஸ் த டேட்டா தட் வி ஆர் கோயிங் டு யூஸ். டோட்டலி வி ஹேவ் 1000 rows. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட 1000 rows இருக்குது. அண்ட் வி ஹேவ் 9 columns: கஸ்டமர் ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், பர்ச்சேஸ் அமௌண்ட், சிட்டி, சைன் அப் டேட், ஃபீட்பேக், ஸ்கோர், சப்ஸ்கிரைப். ஸோ இந்த டேட்டாவை பார்த்தாலே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் அ மெஸ்ஸி டேட்டா பிகாஸ் நிறைய இடத்துல நமக்கு blank வேல்யூஸ் அவைலபிளாக இருக்குது, டேட் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சில இடத்துல நோ அப்படின்றதுல என் ஒன்று இருக்குது, ஒரு சில இடத்துல நோன்னு எழுதியிருக்காங்க, அதுவுமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல எம் வந்து மேல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேல்னு ஒரு சில இடத்துல ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அந்த ரிட்டர்ன் பண்ணதே ஒரு சில இடத்துல கேபிட்டலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த ஒரு டேட்டா வந்து மெஸ்ஸி டேட்டா தான். இந்த டேட்டா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒன் பை ஒன் நம்ம மேக் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் இதுக்காக யூஸ் பண்ண போகிறது பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக். ஐ வில் கோ தேர். ஸோ ஐ எம் ஆன் மை பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தானில் ஒர்க் பண்ணும் போது நம்ம எந்த லைப்ரரிஸில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நான் பாண்டாஸில் ஒர்க் பண்ண போகிறேன், அதனால இம்போர்ட் பாண்டாஸ் as pd. லெட் அஸ் ரன் த query. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பாண்டாஸ்னா என்ன அப்படின்னு தெரியலனா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி லைப்ரரி இன் த பைத்தான். ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும், அதாவது நம்ம எக்ஸலில் இருக்கக்கூடிய டேட்டாவை பைத்தானுக்குள்ளே கொண்டு வரணும். ஐ வில் ரைட் அ query ஃபார் தட். ஸோ இதுக்கு நான் pd.read_csv அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளே என்னோட டேட்டாவோட ரா பார்த்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா df.head அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த ஹெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னுடைய டேட்டாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 row எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ எல்லாம் ப்ராப்பராக லோட் ஆயிருக்கா அப்படின்றத என்னால் செக் பண்ணிக்க முடியும். லெட் மீ ரன் திஸ் query. ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய டேட்டா ப்ராப்பராக லோட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் வேல்யூஸ் பற்றி. மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்றது இதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது இட்ஸ் ரியலி அ ராங் திங். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏஜ் காலம் இருக்குது, பர்ச்சேஸ் அமௌண்ட் இருக்குது, ஃபீட்பேக் ஸ்கோர் இருக்குது. இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஒரு சில இடத்துல ஏஜ் என்ன அப்படின்றது தெரில, பிகாஸ் நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்டையுமே ஏஜ் கலெக்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையுமே நமக்கு இது பண்ணல, ஒரு சில இடத்துல அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணாமல் அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக ராங் ஆகும். அப்போ இதை எப்படி மேம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 1-2 மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா df.dropNA அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை மேம் இப்போ நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது, அப்போ நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நியர்லி நிறைய டேட்டாஸ் நம்ம கையிலிருந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எய்தர் மீன் வச்சோ இல்லைனா மீடியன் வச்சோ ஃபில் பண்ணலாம். பட் இந்த எங்கே மீன் பண்ணணும் எங்கே மீடியன் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் ஐ வில் கிவ் யூ ஒன் டிப். பிளைண்டாக எந்த ஒரு இடத்துலையுமே 0 கொடுக்காதீங்க. எஸ்பெஷலி நியூமெரிக்கல் காலம்ஸில் நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ராப் பண்ண போகிறது கிடையாது, வி ஆர் கோயிங் டு ஃபில் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்காக பிரிண்ட் வித்தின் அ ப்ராக்கெட்டில் df.isNull அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த isNull அப்படின்றது எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு காமிக்கும். இதுக்கப்புறமா சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக சம் அப்படின்னா, இப்போ நேம் அப்படின்ற காலமில் டோட்டலாக எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஏஜ் அப்படின்ற காலமில் டோட்டலாக எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ இந்த டோட்டல் காமிக்கிறதுக்காக தான் இங்கே சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் மீ ரன் திஸ் query. ஸோ பாருங்கள் கஸ்டமர் ஐடியில் எனக்கு கிடையாது, நேமில் எனக்கு 155 மிஸ்ஸிங் காலம்ஸ் இருக்குது,
மிஸ்ஸிங் செல்ஸ் இருக்கு. ஏஜ்ல 175, ஜெண்டர்ல 142, பர்ச்சேஸ் அமௌண்ட்ல 201, சிட்டில 323, சைன் அப் டேட்ல கிடையாது, ஃபீட்பேக் ஸ்கோர்ல 176, சப்ஸ்கிரைப்ல 143. ஸோ இப்போ இத்தனை செல்ஸையுமே நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னுடைய கம்ப்ளீட் டேட்டாவுமே எல்லாமே ரொம்ப ராங் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ராப் எண்ணை யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் த ரைட் வே. அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா we are going to fill it. ஸோ இப்போ நியூமரிக்கல் காலம்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம மீடியன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். லைக் அந்த ஏஜ், பர்ச்சேஸ் அமௌண்ட், இது எல்லாமே நியூமரிக்கல் காலம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம மீடியன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஐம் கோயிங் டு ரைட் அ query ஃபார் தட். df நம்ம எந்த காலம் இப்போ ஃபில் பண்ண போகிறோம்? ஏஜ் அப்படின்ற காலம். டேக் தட் காலம், க்ளோஸ் த ப்ராக்கெட், விச் இஸ் ஈக்குவல் டு df. அகைன் இங்கே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறது டேட்டா ஃப்ரேம். வித் டேட்டா ஃப்ரேமில் என்ன காலம் ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட் உள்ள எந்த காலம் எடுத்து ஒர்க் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன காலம் எடுக்க போகிறோம்? ஏஜ் அப்படின்ற காலம் தான் எடுக்க போகிறோம். எடுத்து டாட் fill na அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த fill na ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு அகைன் சொல்லணும். df within a bracketல age, close the quotation, close the bracket, dot இந்த இடத்துல நம்ம மீடியன் வச்சு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு டாட் மீடியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓப்பன் க்ளோஸ் bracket, close the bracket. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி சேம் பர்ச்சேஸ் அமௌண்ட்டுக்கு எழுதுக்குவோம். df within a bracketல purchase amount. ஸோ பர்ச்சேஸ் அமௌண்ட்டோட காலம் பர்ச்சேஸ் அண்டர் ஸ்கோர்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் அண்டர் ஸ்கோர் அமௌண்ட், க்ளோஸ் தி கொட்டேஷன், க்ளோஸ் த ப்ராக்கெட், விச் இஸ் ஈக்குவல் டு சேம் இதே ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏஜுக்கு பதிலாக எல்லா இடத்துலையுமே பர்ச்சேஸ் அண்டர் ஸ்கோர் அமௌண்ட். சேம் இந்த இடத்துலையும் ஏஜுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அண்டர் ஸ்கோர் அமௌண்ட். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய மீடியன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா? அட்லாஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது we have this gender is there, city is there, subscribed is there. ஸோ இந்த 3 காலம்லையுமே நம்ம மோட் வச்சு இதை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, நல்லா பாருங்க. நியூமரிக்கல் காலம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மீடியன் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். கேட்டகரிக்கல் காலம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மோட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் ரைட் அ query for that. df see சேம் இதே அப்படின்றனால let me do one thing. I will copy this and paste it here. ஸோ இந்த இடத்துல df ஏஜுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது city அப்படின்ற காலம். ஸோ here also change it into city. இங்கேயும் fill na. df ஏஜுக்கு பதிலாக city யூஸ் பண்ணிக்கோங்க, city. பட் இன்ஸ்டெட் ஆஃப் மீடியனுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? மோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் மோடுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம வித்தின் அ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா மோட் கேல்குலேட் பண்ணும்போது இட் வில் ரிட்டர்ன் மோர் தென் 1 மோட், மேபி 2 மோட்ஸோ இல்லைனா 3 மோட்ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 0 நீங்கள் சொல்கிறதுனால கேல்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன மோட் வருதோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ சேம் இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to write it for என்னென்ன gender அப்படின்ற காலம்க்கு எழுத போகிறோம். here I will change everything. so I will change it into gender. here also gender, here also gender. okay, remaining everything is same. okay, next enter. சேம் இதே மாதிரி நம்ம subscribed அப்படின்ற காலம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். subscribed இங்கே இருக்க சிட்டி சேஞ்ச் பண்ணி இதையும் subscribedனு மாற்றிக்கோங்க. ஸோ நீங்களே query எழுதுறீங்க அப்படின்னாலுமே it is okay to write it again, but just same அப்படின்றதுனால நான் இங்கே காப்பி பண்ணிட்டு இருக்கேன். so now we are going to run this query. so இதுவுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய blank rows இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நம்ம எல்லாமே ப்ராப்பராக ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சேம் இதே ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர் அண்ட் ரன் இட். ஸோ இப்போ பாருங்க, நேம், ஃபீட்பேக் ஸ்கோர், சப்ஸ்கிரைப்டு அதுலேயும் கூட இருக்கு. நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணணும். சப்ஸ்கிரைப்டு இட் இஸ் ஷோயிங் அகைன் பை. ஸோ சப்ஸ்கிரைப்டில் நமக்கு இன்னும் ஷோ ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, சப்ஸ்கிரைப்ட் ஐ மேட் அ மிஸ்டேக். ஓகே, சப்ஸ்கிரைப். லெட் மீ ரன் திஸ் அகைன். நவ் ரன் திஸ் query அகைன். ஸோ ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப்டு நமக்கு 0 ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு நேம் அண்ட் ஃபீட்பேக் ஸ்கோர் மட்டும் இருக்கு. அதுக்கான query எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் அப்படின்ற காலம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேம் அப்படின்ற காலம்ல நம்மளால மீனோ
மீடியனோ மோடோ எதுவுமே வச்சு ஃபில் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட நேம் இன்னொருத்தவங்களுக்கு வராது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு காமனான பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும். என்ன பிளேஸ் ஹோல்டர் வைக்கலாம்? லைக் unknown அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ரைட் அ query for that. df within a bracketல நேம் அப்படின்ற காலம் எடுத்துக்கிறேன். சேம் அதே தான். ஓகேங்களா? ஸோ what I will do is just I will copy this and I will paste it here. ஸோ இப்போ இந்த இடத்துல instead of ageக்கு பதிலாக நம்ம நேம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நேம், இங்கேயுமே நேம் எடுத்துக்கிறோம். பட் இந்த இடத்துல fill NA யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா we are not going to use the median. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா unknown அப்படின்ற ஒரு இதால் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் unknown அப்படின்னு கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் தி கொட்டேஷன்ஸ். ஓகே, நவ் let us run the query and check. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது ஃபீட்பேக் ஸ்கோர் மட்டும்தான். ஸோ பட் நமக்கு ஃபீட்பேக் ஸ்கோரை வந்து மீடியன் வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் பேஸ்ட் இட் அகைன் ஹியர் பிகாஸ் ஃபீட்பேக் ஸ்கோர் இஸ் ஆல்சோ அ நியூமெரிக்கல் காலம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஃபீட்பேக் ஸ்கோர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபீட்பேக் ஸ்கோரால் சேஞ்ச் பண்ணிட்டோம். லெட் மீ ரன் திஸ் query. ஸோ இதையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். இப்போ ஒன்ஸ் அகைன் இதை செக் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வேல்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. let me run it. ஸோ இப்போ பாருங்க எல்லா காலமே நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். 0 இருக்குது. வாட் திஸ் 0 இண்டிகேட்ஸ்? நமக்கு எந்த ஒரு காலம்லையுமே மிஸ்ஸிங் வேல்யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்களே பாருங்க இவ்வளோ பிளாங்க் ரோஸோட நான் என்னோட அனாலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வந்து இன்சைட்ஸ் எப்படி நான் என்னுடைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கரெக்டான இன்சைட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் லேபிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்டர் அப்புறமா வேற சப்ஸ்கிரைப்ட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல எஸ், ஒரு சில இடத்துல எஸ், ஒரு சில இடத்துல வை. என்க்கு நோன்றதுக்கு பதிலாக வெறும் என் அப்படின்னு இருக்கு. இப்போ மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல மேல் இருக்கு, ஒரு சில இடத்துல எம்ன்னு இருக்கு, ஃபீமேல் இருக்கு, எஃப்ன்னு இருக்கு. ஸோ இது எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு இதில் இல்லை. ஓகேங்களா? இன்கன்சிஸ்டன்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது ஒரு கன்சிஸ்டன்டான ஃபார்மேட்க்கு கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜென்டர் அப்படின்ற ஒரு காலம்ல தான் இதை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டாட் ரீப்ளேஸ் இல்லைனா டாட் மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ரெண்டுல நீங்க எதை யூஸ் பண்ணினாலும் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ இட் df within a bracketல gender அப்படின்ற காலம்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிரியேட் a data frame for that which is equal to now I'm going to write a query df gender. ஓகே, இப்போ டாட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். என்ன இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் தி கர்வ் bracket curly bracket. இப்போ எல்லாமே மென்ஷன் பண்ணணும். எம், கேபிட்டல் எம் அப்படின்னு இருக்க இடத்த வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் இன்டு மேல், MALE மேல். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். காமா, நெக்ஸ்ட் கேபிட்டல் எஃப் அப்படின்னு இருக்க இடத்துல ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் காமா ஹியர் ஐ ஹவ் கிவன் அ ஃபுல் ஸ்டாப் காமா. ஸோ கேபிட்டல் எஃப் அப்படின்னு இருக்க இடத்துல நல்லா பாருங்க எதை மாற்றணுன்றதை மென்ஷன் பண்ணும் போது நம்ம கோலன் யூஸ் பண்ணுறோம். ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வேரியபிள் போகிறதுக்கு காமா மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் எஃப் ஹேஸ் டு சேஞ்ச் இன்டு ஃபீமேல். ஸோ ஃபீமேல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் வி ஹாவ் அன் அனதர் ஆப்ஷன் ஆல்சோ. என்ன இருக்கு? மேல் அப்படின்னு லோவர் கேஸ்ல இருக்கு. ஸோ அந்த எல்லாத்தையுமே அகைன் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் இன்டு மேல். ஓகே, க்ளோஸ் இட் காமா. நெக்ஸ்ட் இதே மாதிரி நமக்கு ஃபீமேலும் இருக்கு. ஸோ ஃபீமேல், திஸ் ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் இன்டு ஃபீமேல். க்ளோஸ் தி கொட்டேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கர்வ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் எல்லாமே நம்ம ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ லெட் மீ ரன் திஸ் query. இப்போ சேம் இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் காலம்க்குமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐ வில் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹியர் ஆல்சோ சேஞ்ச் இட் இன்டு சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைபில் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஜஸ்ட் ஐ வில் செக் மை எக்ஸல். ஸோ இந்த இடத்துல பை அப்படின்னு இருக்கிறது எல்லாமே எஸ் அப்படின்னு சொல்லி வேணும், என் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நோ அப்படின்ட்டு வேணும். ஓகே, ஃபைன். ஸோ ஐ வில் கோ ஹியர் அண்ட் ஐ வில் ரைட் ஒய் அப்படின்னு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஐ வாண்ட் இட் அஸ் எஸ். ஓகே, தென் என் இருக்க எல்லாமே ஐ வாண்ட் இட் அஸ் நோ. So this is not required. I will delete it.
So let me run this also. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். See as of now நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு போலாம். அட் லாஸ்ட் நான் இந்த டேட்டாவை சேவ் பண்ணிட்டு எப்படி இது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃபே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பை சார்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அந்த பை சார்ட்டில் வந்து இந்த போர்ஷன் வந்து ஃபீமேல், இந்த போர்ஷன் வந்து மேல். பட் இந்த இடத்துல உங்களுக்கு 4 கேட்டகரி இருக்கிறனால ஃபீமேலே வந்து இங்கே எஃப் அப்படின்னு இன்னொன்று ஃபார்ம் ஆகும், மேல் வந்து இங்கே எம் அப்படின்னு மேல் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இங்கே 2 இருக்க வேண்டிய இடத்துல 4 உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருக்கும் போது அப்போ உங்களோட இன்சைட்ஸ் எந்த அளவுக்கு இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் தட் we are going to see is a blank string west null. ஸோ இப்போ சிட்டி இந்த மாதிரி காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா here we have the empty strings. ஸோ இந்த empty strings வந்து null வேல்யூவாக கன்சிடர்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம null அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல drop NA அப்படின்ற ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து என்னுடைய drop இந்த இடம்லாம் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய blank rows எல்லாம் null வேல்யூஸாக எடுத்துக்க சொல்லி என்னுடைய டேட்டாவுக்கு என்னுடைய பைத்தானுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ let me write a query for that. df within a bracketல city, close the quotation, close the bracket, dot replace function யூஸ் பண்ணிக்கிறேன். again within a curve bracket குள்ளக்க இந்த டபுள் கொட்டேஷன்ல ஸ்பேஸ் கொடுத்து அகைன் டபுள் கொட்டேஷன். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நல் வேல்யூவை இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? கமா என்பி டாட் NaN, in place is equal to true. எங்கெல்லாம் இந்த மாதிரி blank rows இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து null வேல்யூவா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு நான் என்னுடைய பைத்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? எங்கெல்லாம் எனக்கு blank வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து you have to treat it as NaN அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, when I run this query, so here I have an error. ஸோ இங்கே நம்ம என்பி அப்படின்றது we are லைக் இது வந்து நம்பையோடது, பட் நம்ம நம்பை வந்து ஸ்டார்டிங்கில் இம்போர்ட் பண்ணலை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் I will add one more on the top. I will add one column. Sorry, இங்கே இல்லை. I will select this one and add one more column. ஸோ இப்போ இந்த இடத்துல import numpy as np. okay, let me run this query first, then I will run this query. so இந்த இடத்துல நமக்கு future warning வந்திருக்கு. என்ன அப்படின்னா latest version of pandaல வந்து in place is equal to true அப்படின்றது வந்து single, it is actually depreciating single columnல உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், instead of this latest versionல I'm going to create a data frame. so df city data frame create பண்ணிட்டு நம்ம earlier-ஆ யூஸ் பண்ணோம்ல இந்த மாதிரி இதை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ நத்திங் பட் we will do it. df within a bracket again take city column, close the bracket. இப்போ dot replace function யூஸ் பண்ணிக்கோங்க. within a bracket double quotation comma np dot nan. okay, just close it. ரொம்ப ஈஸி இல்லையா? let me run this query now. so இப்போ பாருங்க we are not getting that warning message. so இது earlier versionல it is allowed, but latest versionல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். actually this is the safest and cleanest way. நீங்கள் இதை பண்ணிட்டு ரன் பண்ணாலுமே உங்களோட டேட்டா ஃப்ரேமில் எந்த ஒரு சேஞ்சஸ்மே நடந்திருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிட்டி அப்படின்ற காலமில் வந்து அதாவது ஸ்ட்ரிங் எல்லாமே நல்லா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பைத்தானுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் ஆல்ரெடி இங்கே பை டிஃபால்ட்டாக NaN அப்படின்னு அது ட்ரீட் பண்ணியிருக்கு. பட் ஒரு சில டைமில் இட் வில் நாட் பி ட்ரீட்டட் பிகாஸ் அதை நம்ம ட்ரீட் பண்ணதுனால மட்டும்தான் இங்கே நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை வேற ஒரு இதால் ஃபில் பண்ணோம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இதை வந்து ட்ரீட் பண்ணலை அப்படின்னா fill NA drop NA ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகுதுன்னு சொன்னேன். பட் நம்ம இந்த ஒரு மெசேஜ் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் இட் இஸ் ஆக்சுவலி டிடெக்டிங். சப்போஸ் இஃப் பை சான்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு டிடெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு டாக் இஸ் தி டூப்ளிகேட் ரோஸ்.
See, duplicate rows, it will really inflate your metrics. So duplicate rows irukka அப்படின்றத first check பண்ணிக்குவோம். df dot duplicate function யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, open close bracket இதையும் dot sum பண்ணிக்கிறேன். எனக்கு டோட்டலா ஒரு காலம்லயே எவ்வளவு duplicate இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக first இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா we will drop it. Okay, let us run this query. Sorry, duplicated, not duplicate, duplicated. So இங்க பாருங்க, எங்கேயுமே நமக்கு duplicate values கிடையாது. Suppose உங்களுக்கு duplicate values இருந்தது அப்படின்னா df drop underscore drop underscore duplicated. Duplicates within a bracket in place is equal to true. இந்த function நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய duplicate நீங்க avoid பண்ணிக்கலாம். ஓகேங்களா, drop பண்ணிக்கலாம். drop underscore duplicates within a bracket in place is equal to true. இந்த function யூஸ் பண்ணி நீங்க அதை drop பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு எங்கேயுமே duplicate values இல்லை அப்படின்றதுனால that is not required. நெக்ஸ்ட் வந்து outliers. ஃபர்ஸ்ட் இந்த outliers-னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. I will teach you. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு இடத்துல வந்து சரௌண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் எல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1000 rows இருக்குன்னா 999 டேட்டா பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சில நேரம் வந்து அன்இமேஜினபிள் வேல்யூவாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஏஜ் அப்படின்ற ஒரு காலம் எடுத்திருக்கோம். ஏஜ் மேக்ஸிமம் நமக்கு என்ன இருக்கலாம், பிலோ 100 வரைக்கும் தான் நமக்கு ஏஜ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 999 பீப்புளுக்குமே ஏஜ் பிலோ வந்து 100ஆகவும் ஒரே ஒரு பீப்புளுக்கு மட்டும் ஏஜ் 500 இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரியலிஸ்டிக் ஒன். 500 ஏஜ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அவுட்லயர்ஸ். இதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அவுட்லயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் IQR மெத்தடோ இல்லைனா டொமைன் நாலேஜ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து Q1 அப்படின்றத எடுத்துக்கோம். IQR மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐக்யூஆருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ டீச் யூ வாட் இஸ் ஐக்யூஆர். ஐக்யூஆர் அப்படின்றது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். அதாவது உங்களுக்கு உங்கள் டேட்டாவில் இருக்கக்கூட மிடில் 50% ஆஃப் த டேட்டா தான் ஐக்யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐக்யூஆர் கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா குவார்டைல் 3 மைனஸ் குவார்டைல் 1. ஓகேங்களா, குவார்டைல் 1ன்றது இது வந்து உங்களோட டேட்டாவில் இருக்கக்கூடிய 25% which is below. ஓகேங்களா, 25% ஆஃப் வேல்யூ உங்களுடைய டேட்டால இருந்து இதுக்கு கீழே இருக்கும். குவார்டைல் 3 அப்படின்றது இட்ஸ் a third quartile, 75% ஆஃப் த டேட்டா வந்து இதுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு மிடில் இருக்கக்கூடிய இந்த 50% ஆஃப் டேட்டாவை தான் நம்ம IQR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த IQR யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப் டு டிடெக்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்க்கு பேர் தான் அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் டேட்டால எந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ நவ் இப்போ உங்களுக்கு IQRனா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். எப்படி இந்த IQR நம்ம பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. So first நம்ம quartile 1 எடுத்துக்குவோம். So that is Q1 which is equal to df within a bracketல age அப்படின்ற காலம் தான் எடுக்க போறோம். Close the bracket dot quantile within a bracketல 25% அப்படின்றத 0.25 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப 25% ஆஃப் டேட்டாக்கு பிலோ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம Q1ல எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குவார்டைல் 3 என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ண போறோம். df within a bracketல age காலம் எடுத்துக்குவோம். Close the bracket dot quantile within இப்ப 75% அப்படின்றத 0.75 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இப்போ இத நம்ம குவார்டைல் 1 என்ன குவார்டைல் 3 என்னன்றத சொல்லிட்டோம். இப்போ நம்ம IQR கால்குலேட் பண்ண போறோம். சோ the IQR is equal to Q3 minus Q1. ஓகே, சோ இப்போ நம்ம குவார்டைல் 3 குவார்டைல் 1 என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம். IQR எப்படி கால்குலேட் பண்ணனும்ன்றத சொல்லிட்டோம். So next we are going to write the last line. இந்த last line என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உங்களோட data frameல இருந்து it will use to filter and keep only the rows which is
which is normal, அதாவது நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய ரோஸை மட்டும் வச்சுக்கிறதுக்கான query தான் நான் எழுத போறேன். df is equal to df open the bracket open the close bracket df age அப்படின்ற காலம் தான் எடுக்க போறோம். ஓகே, close it. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா greater than or equal to q1. okay, so greater than or equal to q1 minus 1.5 into iqr. so இப்போ இந்த இருக்கு இல்லையா q1 minus 1.5 into iqr, இது வந்து it is a lower bound, அதாவது அவுட்லயரை விட கீழே less than இருக்கிறது. ஓகேங்களா, ரொம்ப கம்மியா இருக்கிறத இதை calculate பண்ணும். ஓகே, so இதை calculate பண்ணிட்டு let me close it now. and இப்போ lower bound பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம upper boundக்குரிய query எழுதணும். upper boundக்கு எப்படி எழுதுறது? df within a bracketல age column எடுத்துக்கோங்க. see இதெல்லாம் statistics உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் ஈஸியா புரிஞ்சிருந்திருக்கும். ஓகே, so இப்போ இந்த இடத்துல நம்ம lesser than value எடுத்துக்குவோம். lesser than or equal to q3. so lesser than or equal to q3 plus இந்த இடத்துல எடுத்துக்குவோம் plus 1.5 into iqr. okay, now close the bracket and close it, square bracket. so இப்போ நல்லா பாருங்க, இந்த minus q1 minus 1.5 நமக்கு lower bound என்ன, too low lower bound என்ன அப்படின்னா less than outliers என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். q3 plus 1.5 அப்படின்றது upper bound, அதாவது greater than this outlier என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். so இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்றோம். என்ன ஃபில்டர் பண்றோம்? எது வந்து நார்மலா இருக்கோ அந்த ஏஜஸை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஓகே, let me run this query now. so சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட டேட்டா ஃப்ரேம்ல it will not contain the outliers. எதெல்லாம் நான் அவுட்லேயர்ஸ் அதாவது நார்மலா இருக்கோ அந்த ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அவுட்லேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பூலியன் வேல்யூஸை ஹேண்டில் பண்றது. ஸோ தட் இஸ் இன்கரெக்ட் பூலியன் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் அனாலிசிஸ். எஸ்பெஷலி நீங்க மிஷின் லேர்னிங் பண்ணும் போது இட் வில் அஃபெக்ட் அ லாட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த காலம்ல வந்து இட் ஹாஸ் எஸ் இருக்கு, நோ இருக்கு, பை இருக்கு, என் இருக்கு, எஸ் இருக்கு, நோ இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லெட்டர் சி இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சப்போஸ் இதை நீங்க சேஞ்ச் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ எஸ் அப்படின்றதெல்லாம் பூலியன் வந்து 1ஆவும் நோ அப்படின்றது எல்லாத்தையும் 0ஆவும் கன்சிடர் பண்ணும். பட் இந்த ரீப்ளேஸ் பண்ணாம நீங்க சப்போஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா என்னவாகும்? இதுவே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். பிகாஸ் நமக்கு இந்த இடத்துல எஸ் அப்படின்ற இடத்துக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் எஸ் இருக்கு, பை இருக்கு, நோக்கு நோ இருக்கு, என் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பூலியன் உங்களுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் ஆயிருக்காது. இன்கரெக்ட் பூலியன் வேல்யூஸ் இருக்கிறனால மாடல் ப்ரெடிக்ட் பண்ணும் போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷனே கம்ப்ளீட்டா ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டா எங்கேயாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க மாற்றணும். பிகாஸ் பூலியன் வேல்யூஸ் வைல் யூ ஆர் கோயிங் டு டிசைன் ஆர் ப்ரெடிக்ட் அ மாடல், டிசைன் அ மாடல், அந்த டைம்ல எல்லா ஸ்ட்ரிங் வேல்யூஸுமே நீங்க நியூமெரிக்கலா கன்வெர்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லா ஸ்ட்ரிங்கையுமே நீங்க நியூமெரிக்கா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா காலம் நேம் இன்கன்சிஸ்டன்சி. சம்டைம்ஸ் காலம் நேம்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப யூஸ் பண்றதுக்கே ஹார்டா இருக்கலாம், இல்ல லைக் அதுல ஸ்பேசஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், மிக்ஸ்டு கேசஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடி எடுத்திருக்கோம், இங்க அண்டர் ஸ்கோர்ஸ் இருக்கு. நமக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட்ல we have the underscore, sign up, feedback score, இதுல எல்லாத்துலயுமே நமக்கு அண்டர் ஸ்கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சப்போஸ் அண்டர் ஸ்கோர்ஸ் இல்லாம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இல்லாம மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு அதோட வேணும் அப்படின்னா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கு அப்படின்றதுனால இதை எப்படி இல்லாம கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் அ query for that. df dot columns அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன், which is equal to again df dot columns. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் dot str dot strip அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல dot str dot lower. ஸோ இப்போ பாருங்க இங்க இதுக்கான query நான் எழுதிட்டேன். ஸோ இந்த queryல dot str dot strip dot lower dot str dot replace. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ இங்கே அண்டர் ஸ்கோர் இருக்கிறது எல்லா இடத்துலையுமே எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தின் அ கொட்டேஷனில் அண்டர் ஸ்கோர் கம்மா ஸ்பேஸ், அதே மாதிரி இங்கேயும் அண்டர் ஸ்கோர் எல்லாத்தையும் ஸ்பேஸ்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன்.
So let me run this query. Okay, நம்ம successfully run பண்ணிட்டோம். இப்போ print பண்ணி பார்ப்போம். print within a bracketல df dot column, because இங்க நம்ம columns அப்படின்றதுல நம்ம create பண்ணியிருக்கோம். So I will close it. Let me run the query. So இப்போ பாருங்க, இங்க நமக்கு customer underscore id ன்னு இருந்தது எல்லா இடத்துலயும். பட் இங்க நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா customer space id, name, age, gender, purchase underscore amount இருந்ததெல்லாம் purchase amount அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. feedback score. இப்போ again இதை நீங்க அப்படியே ரிவர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா it is very simple. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த instead of underscoreக்கு பதிலா ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாமே எனக்கு underscore வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இங்கே அதே மாதிரி இங்க இடத்துல ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலயும் எனக்கு அண்டர்ஸ்கோர் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ரிவர்ஸ்ல பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இதை நீங்கள் இப்போ ரிவர்ஸில் ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எக்ஸாக்ட் பேக் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி பர்ச்சேஸ் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். பட் ஃபார் மீ திஸ் இஸ் இனஃப், ஸோ ஐ வில் கோ ஹெட் வித் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், ஐ வில் டெலீட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அன்னெசரி காலமை ரீடைன் பண்ணுறது. பிகாஸ் ஒரு ரா டேட்டாவில் வந்து வி மைட் ஹாவ் அன்ரிலவென்ட் காலம்ஸ், லைக் நமக்கு யூஸ் ஆகாத காலம்ஸஸ் இருக்கலாம், லைக் சிஸ்டம் லாக், சீரியல் நம்பர்ஸ், நோட்ஸ். இந்த இதில் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி அன்ரிலவென்ட் காலம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்க டிராப் பண்ணலாம். சோ இதை டிராப் பண்றதுக்கு டாட் டிராப் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இங்கே நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால so what I will do is இந்த subscribed அப்படின்ற காலமை நான் ட்ராப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். let me write a query for, sorry, so I have deleted. I will go to edit and redo that. Okay, I got it. So now I will add one more rows. இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். so df dot drop within a bracketல, so within a bracket குள்ள எந்த காலமை நீங்க டிராப் பண்ண போறீங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. subscribed அப்படின்ற அந்த காலமை நான் டிராப் பண்ண போறேன். so name வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க, subscribed. okay, subscribed அப்படின்ற காலம், close the quotations, comma, axis equal to 1, in place is equal to true அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த query மூலமா உங்களால வந்து drop பண்ண முடியும். ஓகே, in place equal to true, close it and run the query now. See, when we run this query we are getting an error. என்ன சொல்லுதுன்னா subscribe not found in the axis அப்படி, அதாவது காலம் நேம் நம்ம ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ காலம் நேம் என்ன அப்படின்றத செக் பண்றதுக்காக நான் query எழுதிக்கிறேன். for call in df dot columns columns print within a bracket la rep call, close it. Let me run this. So in the query வந்து உங்களோட column name proper என்ன இருக்கு அப்படின்றத காமிக்கும். just a minute. oludf dot. so let me run it again. so okay, நம்ம வந்து earlier ஒரு query வந்து ரன் பண்ணாம delete பண்ணோம்ல, அதுல வந்து என்ன இருக்குன்னா, so instead of customer underscore id க்கு பதிலா ஒரு இதுக்கும் in betweenல நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளோட entire column name சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால தான் we are getting this error. so what I will do is I will copy this column name and I will paste it here. Control V, okay, to close it with a semicolon. இப்போ ரன் பண்ணி பாருங்க, you will get the right answer. okay, இப்போ பாருங்க நமக்கு எரர் வரல. so once again இப்போ நீங்க சப்போஸ் இத ரன் பண்ணீங்க அப்படினா அந்த subscribed அப்படிங்கற காலமே இங்க இருந்து எடுத்துட்டாங்க. okay, so this is how you need to drop the column. இந்த மாதிரி unnecessary columns retain பண்ணாம அத நீங்க remove பண்ணிக்கலாம். உங்க அனாலிசிஸ்க்கு என்ன தேவையோ அத மட்டும் மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so at last வந்து இன்னும் நெக்ஸ்ட் வந்து கேட்டகோரிக்கல் வேல்யூஸை ஹேண்டில் பண்றது. பட் நம்ம ஆல்ரெடி அதை பண்ணிட்டோம். ஓகேங்களா? லைக் சென்னை அப்படின்றது டைப் பண்ணும் போது மேபி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் ஒரு இடத்துல, ஒரு சில இடத்துல சென்னை அப்படின்றது செகண்டா டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்லையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டாட் str strip இங்க பார்த்தோம் இல்லையா, டாட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். சேம் இதே மூலமா இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் அந்த எம்க்கு பதில ஸ்மால் கேபிட்டல் லெட்டர் என் சென்னைன்னு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, கீப்பிங் ட்ராக் ஆஃப் கிளீனிங் ஸ்டெப்ஸ். அதாவது எப்பயுமே நீங்க ஒரு ஸ்கிரிப்டோ ஜூபிட்டர் நோட்புக்கோ யூஸ் பண்ணும் போது இந்த கிளீனிங் ஸ்டெப்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ரீப்ரொடெக்டபிள்ஸ். மேனுவலா நீங்க எக்ஸெல்ல கிளீன் பண்றது அப்படின்றது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பட் இந்த இடத்துல நீங்க ஒரு செப்பரேட் ஃபைலா நீங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி டைம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய கிளீன் பண்ண இந்த ஒரு டேட்டாவை நான் சேவ் பண்ணி வைக்க போறேன். எப்படி சேவ் பண்றது? df டாட், நான் இதை வந்து csv ஃபார்மேட்ல சேவ் பண்ண போறேன். அதனால to csv within a bracketல I want it to save like clean data. okay, clean underscore data அப்படின்ற நேம்ல எனக்கு சேவ் பண்ணணும். டாட் csv, close it, comma, index is equal to false. okay, index is equal to false. I'll
will close it. Now I'll clean it, save the file. So here we got an error. ஒரு இடத்துல single, ஒரு இடத்துல double quotation use பண்ணிருக்கோம். So now it is saved. Home page போய்க்கோங்க. Just refresh it. So இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா you will get a clean data. So now everything is done. So இங்க நமக்கு column name வந்து இந்த மாதிரி. So இது வந்து இதோட pattern வந்து Python வந்து different, அதாவது regress அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெக்ரஸ் வந்து இந்த ஒரு பேட்டர்ன்ல எடுத்துக்கிச்சு, அதனால தான் நமக்கு இந்த எரர் வருது. பட் நீங்க அந்த இதை டைப் பண்ணும்போது ரெக்ரஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ன் பைத்தான் எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, we will check the columns and do it. இங்க பாருங்க, நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே எம்டி ஸ்பேஸே கிடையவே கிடையாது. ஏஜ் கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி பர்ச்சேஸ் அமௌண்ட் ஃபில் ஆயிருக்கு. சைன் அப் டேட் வந்து பாருங்க எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. சிட்டி எல்லாமே ப்ராப்பரா சென்னை, பெங்களூர், சென்னை, டெல்லி, பெங்களூர் அந்த மாதிரி ப்ராப்பரா நமக்கு வந்திருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸ்மே வரல. இங்க வந்து மேல் ஃபீமேல்னு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு, வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த கிளீன் டேட்டா. இந்த கிளீன் டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்க உங்க அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளீன் டேட்டா வச்சு பண்ணும்போது யூ வில் நாட் கெட் எனி எரர் இன் யோர் அனாலிசிஸ். இயர்லியரா இருந்த டேட்டாவுக்கும் இதுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத உங்களாலே பார்க்க முடியுது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க டேட்டா ஃபீல்ட்லயோ இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா we do have a master class. அதோட லிங்க் அண்ட் சிலபஸ் ஓட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. if you have any doubt regarding that, text me on Instagram. I'll clear you that. Thank you for watching. Let's grow together.